ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி நம்ம அந்த கூகுள் ஃபார்ம்ங்கிறது க்ரியேட் பண்ணுங்கிறது. ஸோ நார்மலாக நீங்கள் போய்ட்டு forms.google.com அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் கூகுளில் டைப் பண்ணிட்டீங்கன்னாவே புதுசாக வந்து ஒரு ஃபார்ம்ங்கிறது நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் யாருடைய ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை வெப்சைட் எது வச்சுருந்தீங்கனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ங்கிற பேஜுங்கிற மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகிக்கிறோம். ஸோ என்ன, இது வந்து நான் டெஸ்க்டாப் வியூவில் வச்சுருக்கிறதுனால இப்படி இருக்கும். டெஸ்க்டாப் சைட்டை நான் வந்து இப்படி எடுத்து விட்டுட்டேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பர்சனுக்கு, நார்மலாக ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஃபார்ம் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மோடைய டைட்டில் என்ன ஃபார்ம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதே நேம் அங்கேயும் வந்துக்கிறோம். சரிங்களா? ஃபீட்பேக் ஃபார்ம் என்னென்ன கொஸ்டின் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நேம் வேணும். நேம் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சர், அதுவே ஷார்ட் ஆன்சர்னு அதுவே முடிவு பண்ணிக்கிறோம். இந்த கொஸ்டின் நமக்கு வந்து கண்டிப்பாக ரெக்வயர்டு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து அவங்க ஆன்சர் பண்ணியே ஆகணும், டிஃபால்ட்டாக ஆன்சர் பண்ணியே ஆகணும். நேம்ங்கிறது கண்டிப்பாக வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் காண்டாக்ட் நம்பருக்கு நம்ம வேண்டியதாக இருக்கும். இல்லை நம்ம வந்து சில நேரம் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்டெல்லாம் நம்ம ஃபீட்பேக் வாங்குகிறோம், பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்தையும் வாங்குகிறோம். அப்போ அவங்கள்ட்ட நம்பருங்கிறது நம்ம கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ அடுத்து வந்து இப்போ கீழே இருக்க இந்த ப்ளஸ் சிம்பிள் அதை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஃபார்ம் வந்து கீழே ஜாயின் ஆகிடும். அடுத்த கொஸ்டின் என்ன வேணுங்கிறது காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாவே கீழே கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் ஆன்சர்னு மாறிடும். ஸோ இந்த டீட்டெயில் வந்து கம்பல்சரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெக்கார்டுங்கிறத நீங்கள் போட்டுங்க. இல்லை தேவையில்லை ஆப்ஷனல் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரெக்கார்டுங்கிற ஆப்ஷனை விட்டுருங்க. ஏன்னா அதை வந்து ரெக்கார்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அங்கே அந்த ஃபார்மில் அந்த இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூஸ் அவங்க ஃபில் பண்ணியே ஆகணும். தட் மீன்ஸ் நம்பருங்கிறத ஃபில் பண்ணி ஆகணும். எல்லாமே என்ன வேல்யூ நீங்கள் கொஸ்டின் கேட்டிருக்கீங்களோ அதை வந்து கம்பல்சரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு என்னென்ன பண்ணலான்னா, மல்டிபிள் சாய்ஸ் டைப்பில் இந்த ஷார்ட் ஆன்சர் பண்ணலாம். பார்த்துங்க, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஷார்ட் ஆன்சரு. அடுத்து பேராகிராஃபு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, அந்த கொஸ்டினுக்கு வந்து பேராகிராஃபாக 100 வேர்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், 1000 வேர்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த பேராகிராஃப்ங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேராகிராஃப்னு கொடுத்தீங்கன்னா லாங் ஆன்சர், அந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அசைன்மெண்ட் வைக்கிறீங்க, இந்த இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அசைன்மெண்ட்டாகவே இதில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ரைட் அபவுட் cyclotron or cyclone, whatever it may be, write about cyclone or storm, whatever என்ன நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இது. இல்லை ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி டைப்லாம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த டைப்பில் வச்சுக்கலாம். பேராகிராஃப் வேணாம், மல்டிபிள் சாய்ஸ் டைப்பில் கொஸ்டின் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் 1. இப்போ கொஸ்டின் நீங்கள் எப்படி கேட்குறீங்க, ஆப்ஷன் 1ல் நீங்கள் வந்து எஸ், நோ, இப்படி ஒரு கொஸ்டின். ஒக்கி ஸ்டார்ம் அஃபெக்டட் சென்னை. ஸோ ஒக்கி புயல் சென்னையை அஃபெக்ட் பண்ணுச்சா அப்படிங்கிற கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆன்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க, அப்படியே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், வேறு என்ன பண்ண நினைக்கிறீங்க, செக் பாக்ஸஸ் ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. செக் பாக்ஸஸ்னு டிக் பண்ணுற டைப்பில் நீங்கள் ஆப்ஷனு ஒக்கி ஃபிலிம் அஃபெக்டட் பிளேசஸ் அப்படின்னு அஃபெக்டட் பிளேஸ் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து நீங்கள் வந்து எஸ்ஸுங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து தூத்துக்குடி, பட்டுக்கோட்டை அப்படின்னு வேறு ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். வேறு டைப்பில் எப்படின்னா அடுத்து செக் பாக்ஸஸ் இல்லாமல் ட்ராப் டவுன் பாக்ஸஸ்னால் கம்பல்சரி வந்து அவங்க ஒன்று செலக்ட் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் வந்து எஸ் நோன்னு இந்த கொடுத்துருக்கீங்கள, அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து பட்டுக்கோட்டை, கன்னியாகுமரி, சென்னை இப்படிலாம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணிக்கிறக்கூடிய டைப்பில் இது வந்திருக்கும், இந்த ஆன்சருங்கிறது வந்திருக்கும். அடுத்து இது இல்லாமல் ஒரு ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஃபைல் அப்லோடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைவ் ஆப்ஷன். நீங்கள் கூகுள் ட்ரைவ்ன்றது ஒன்று வச்சுருப்பீங்க. நீங்கள் எல்லா ஜிமெயில் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து கூகுள் ட்ரைவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த கூகுள் ட்ரைவுங்கிறத இதில் வந்து நான் ரெஸ்பான்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கவா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் அது கேட்கும்.
ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுள் டிரைவ் ஓகே கண்டினியூங்கிறது நீங்கள் கொடுத்துட வேண்டியது. அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க, மேத்தமெட்டிக்கல் ஏதோ இல்லை டெரிவேஷனோ ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, அதை சால்வ் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலாக வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். சப்மிட்னு ஹேண்ட் ரிட்டன் அசைன்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே அது கேட்கும் ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஃபைலில் பிடிஎஃபாக மட்டும்தான் அனுப்பணும், இமேஜாக மட்டும்தான் அனுப்பணும், அப்படி ஆடியோ ஃபைலாக தான் அனுப்பணும், இல்லை வீடியோ ஃபைலாக தான் அனுப்பணும்னா அது அந்த ஃபைலை மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை அப்படிலாம் தேவையில்லை, ஸ்டூடெண்ட் எனி ஃபார்மெட்டில் சப்மிட் பண்ணட்டும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபைலோட சைஸு எத்தனை ஃபைல்ஸ் அவங்க சப்மிட் பண்ணிக்கலாம் அட் அ டயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 1, 5, 10 தான் ஆப்ஷன். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், 1 MBக்குள்ளே தான் இருக்கணும், 10 MB, 100 MB, 1 GB அந்த மாதிரி நீங்கள் வேரியஸ் ரேஞ்சஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் ரெக்கவர்டா நாட் ரெக்கவர்டா அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரைட், இதுக்கு அடுத்து அவ்வளோதான். இதுதான் கொஸ்டின்ஸ் நினச்சிக்கிட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஓகே. இல்லை இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் வேணும்னு நீங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபர்தர் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். இது ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து இதில் டாக்குமெண்ட்டு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டாக்குமெண்ட் ஏதாவது ப்ரீவியஸ் ஃபார்ம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மில் வந்து காப்பி பண்ணி கொடுக்கும். ரைட்டா, அடுத்து இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு அடுத்து வந்து டெக்ஸ்ட் டைப்பு டிடின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த டைட்டில் புது டைட்டில் அப்படிங்கிறது அது ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். தேவையில்லை, நமக்கு புது டைட்டில் தேவையில்லை, ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஃபைல் கொடுத்துருக்கோம். இமேஜ் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும். இன்சர்ட் இமேஜ், ஏதாவது ஒரு இமேஜை வந்து உள்ளே கொண்டு வைக்கணும்னா அதையும் கொண்டு வைக்க முடியும். இந்த நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோ ஃபைல், இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் கண்டென்ட், மேக்ஸ் வீடியோவோ இல்லை சயின்ஸ் வீடியோ ஏதோ ஒன்று நடத்திருக்கீங்க, இல்லை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு மெயின் ப்ராப்ளம் ஒன்று, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வேறு ஒரு அசைன்மெண்ட் ஒர்க்கோ வேறு ஒரு ஒர்க்கோ கொடுத்து நீங்கள் சால்வ் பண்ண சொல்லுவீங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் ஏதாவது நீங்கள் வீடியோஸை எடுத்து வச்சுருக்கீங்க, இல்லை யூடியூப் வீடியோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ கொண்டு வந்து வச்சிடலாம். ரைட், இதை வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்றாப்பில் நீங்கள் தேவைக்கு ஏற்றாப்பில் நீங்கள் மாடிஃபை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இந்த ஃபார்ம் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள், அதாவது அந்த சென்டுங்கிற சிம்பிள் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சிம்பிளை இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் வந்துடும். இந்த ஃபார்மை வந்து யாருக்கு சென்ட் பண்ணணுன்றது, கலெக்ட் இமெயில் அட்ரஸஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த பர்சன்ட்டு தான் நமக்கு ரிப்ளை வருதுங்கிற இமெயில் ஐடி நமக்கு வந்துடும். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ண சொன்னீங்கன்னா, பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்டை சப்மிட் பண்ண சொன்னீங்கன்னா இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, ப்ராக்ஸி பண்ணிடுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட அசைன்மெண்ட்டை எனக்கும் சேர்த்து ஒரு காப்பி எடுத்து சப்மிட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ப்ராக்ஸி ஒர்க்குங்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதை அவாய்ட் பண்ணுங்கிற பர்பஸில் அந்தந்த இமெயில் ஐடி, யாரோட இமெயில் ஐடியிலேருந்து இது சப்மிட் ஆச்சுங்கிறது கொண்டு வந்துடும். ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு இமெயில் ஐடிங்கிறது நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்டோடைய இமெயில் ஐடி வந்து அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் கொடுக்குறதுக்குலாம் முயற்சி பண்ண மாட்டாங்க. அதனால் அட்லீஸ்ட் காப்பி பண்ணுற ஒர்க்கை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதை தாண்டி வேற ஒரு விஷயம் என்ன பண்ணலான்னா, கொஸ்டின்ஸோடைய வேரியபிள்ஸ் இல்லை கான்ஸ்டன்ட் வேல்யூவை வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்றாப்புல வேரி ஆகக்கூடிய டைப்பில் நீங்கள் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம். இன்னொரு இது என்னென்னா, ஸ்டூடெண்ட் வந்து இண்டிவிஜுவலாக அவங்களே தனித்தனியாக சப்மிட் பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு இந்த கலெக்ட் இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது வரும். ரைட், இப்போ யாருக்கு அந்த இமெயில் அட்ரஸ் போகணுங்கிறத இந்த 2 அட்ரஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். யாருக்கு போகணும் என்ன ஏதுங்கிறது. இல்லை இமெயிலெலாம் அனுப்ப தேவையில்லை, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு சோசியல் மீடியா குரூப்பில் இருக்காங்க, அதில் ஷேர் பண்ணால் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை காலேஜோட வெப்சைட் அட்ரஸில் லிங்கை போட்டால் போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இமெயில் பாக்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த செயின் மாதிரி ஒரு சிம்பிள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு லிங்க் மாதிரி வரும். ஸோ அப்போ இந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எதில் கொண்டே ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ, வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஃபேஸ்புக் குரூப்லேயோ ஆர் அதர்வைஸ் வேறு எனி எஸ்எம்எஸ் டைப்பில் நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் சென்ட் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த வே கூகுள் ஃபார்முங்கிறது ஃபார்ம் பண்ணிக்கிறது.